நிச்சயமா இது ஒரு அரசு பயங்கரவாதமாக தான் பார்க்கணும். இப்படி ரவுடிஸ்களை வச்சு தாக்குவது என்பது இதனுடைய விளைவு அது தேர்தலில் எதிரொலிக்கும். அதாவது 2 தினங்களுக்கு முன்பு கல்குவாரிக்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மீது ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு மாபெரும் தாக்குதல் நடத்தி இன்னைவரை மருத்துவமனையில் இருக்காரு சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இது ஒரு அரசு பயங்கரவாதமாக தான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் ஒரு செய்தியாளர் கனிம வள கொள்ளைகளை பற்றி செய்தி சேகரித்து அது மக்களிடம் கொண்டு செல்வதற்காகத்தான் அவர் அங்கே போயிருக்காரு. அதுபோல் போகக்கூடிய இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் நடத்தக்கூடிய ஒரு கல்குவாரியில் இப்படி ரவுடிஸ்களை வச்சு தாக்குவது என்பது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ 18ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்தோன்ற நினைப்பு தான் வருது. ஏன்னா இன்றைய சூழ்நிலை இன்றைக்கி சோசியல் மீடியா பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த காலத்தில் இப்படி ஒரு கொடூர தாக்குதல் ஒரு செய்தியாளர் மேலே ஒரு அரசாங்கம் தாக்குது. இந்த வரையும் அதுக்கு உண்டான சரியான நடவடிக்கைகள் இல்லைன்னும் போது சம்மந்தப்பட்ட எம்எல்ஏவை கைது பண்ணி இந்நேரம் உள்ளே போட்டுக்கணும், நியாயமான அரசாக இருந்ததுன்னா. அப்போ இது பண்ணலன்னு சொன்னால் இது மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை தமிழக அரசு ஏற்படுத்துது. இதனுடைய விளைவு அது தேர்தலில் எதிரொலிக்கும். அப்போது திமுக உணர்வாங்க.